அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் தான் நம்ம வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஹார்லிக்ஸ், பூஸ்ட் இதை விட பல மடங்கு சத்து நிறைஞ்ச ஒரு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் தான் நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஃபஸ்ட் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் சோயா எடுத்திருக்கேங்க. இதை வந்து ஒரு தடவை துணியில் போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கடையில் வாங்குகிற எல்லா பொருட்களுமே இந்த மாதிரி தொடச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை கழுவி காய வச்சு எடுக்கும்போது ரொம்ப டைம் எடுக்கும். அதை விட இந்த மாதிரி நம்ம தொடச்சி எடுத்துகிட்டு யூஸ் பண்ணோன்னா ரொம்பவே சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து நம்ம வறுத்து எடுக்கணும். இப்போ இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது சத்து மாவு கிடையாதுங்க. இது வந்து ஒரு ஹெல்த் மிக்ஸ் பவுடர். இது வந்து நம்ம ஹார்லிக்ஸ், பூஸ்ட்லாம் குழந்தைங்களுக்கு போட்டு கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் தான். இது வந்து சத்து மாவு கிடையாது. இப்போ சோயாவை நல்லா வறுத்ததுக்கப்புறமா இது கூட வந்து 1/4 கிலோ அளவுக்கு பொட்டுக்கடலை ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் லைட்டாக சூடு வர வரைக்கும் வறுத்திங்கன்னா போதும். ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. அந்த தோலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு முடி வளர்கிறதுக்கெல்லாமே வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எலும்பு வளர்ச்சி எல்லாத்துக்குமே வந்து இந்த உளுந்து வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தோல் உளுந்து, முழுசாக இருக்கிற தோல் உளுந்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் வறுக்கிறதுக்கு டைம் எடுக்குங்க. ஒரு 10 நிமிஷம் போல் ஆகும். ஒரு பொருளையும் நம்ம வறுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அந்த அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நம்ம எந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோடைய சத்துக்களும் குறையாமல் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் 1/4 கிலோ அளவுக்கு பார்லி எடுத்து வறுத்துட்டேன். இப்போ வந்து வேர்க்கடலை வந்து 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேங்க. வேர்க்கடலை வந்து நீங்கள் வறுக்காத வேர்க்கடலையாக கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. நல்லா புதுசாக இருக்க மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா இதை வந்து நம்ம அதிக நாள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றதுனால உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா தான் இருக்கும், நல்லா இருக்கும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு எண்ணெய் சிக்கு மாதிரி வாடை அடிக்க ஆரம்பிச்சிரும். வேர்க்கடலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான வேர்க்கடலையாக வாங்கி சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ வறுத்து எடுக்கணும். அடுத்ததாக வந்து 1/4 கிலோ அளவுக்கு பாசி பயிறு சேர்த்துக்கலாம். உளுந்து, பாசிப்பயிறு, அப்புறமா சோயா இந்த பொருட்கள்லாம் வந்து வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதே சமயம் இந்த பொட்டுக்கடலை, நம்மளுடைய வேர்க்கடலைலாம் கொஞ்சம் குயிக்காக வந்து உங்களுக்கு வறுபட்டு வந்துடும். இப்போ பாசிப்பயிறு வறுத்ததுக்கப்புறமா 1/4 கிலோ அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இதை வந்து அப்படியே வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டு நீங்கள் வந்து இதை கலந்து எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து உங்களுக்கு வறுபட்டு வரும். இதோடைய கலரும் சேஞ்ச் ஆகாமல் உள்ளாரையும் கொஞ்சம் நல்லா வறுபட்டு வந்துடும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது கூட 20 கிராம் அளவுக்கு சுக்கு சேர்த்துக்கலாங்க. சுக்கு எதுக்காக நம்ம சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுக்கு சேர்க்கும் போது நம்ம சேர்த்துருக்க இந்த எல்லா பொருட்களுமே டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இதை வந்து நம்ம டெய்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு சுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வந்து 25 கிராம் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சுக்கு, ஏலக்காய் இதையுமே வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 200 கிராம் அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கலாம். பாதாம் ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக அந்த சூடு வந்ததுக்கப்புறமா பாதாமை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 200 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரியும் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருட்களுமே இது போல் வறுத்ததுக்கப்புறமா ஒரு தாம்பாளத்தில் கொட்டிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா சூடு ஆறி வரணும். இப்போ சூடு ஆறினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தூக்குவாளியில் போட்டுட்டு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இது வந்து 3 மாதம் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணுறதுக்காக இன்னும் ஒரு டிப் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இது வந்துட்டு அப்படியே வெயிலில் வந்து ஒரு 20 நிமிஷம் மட்டும் அந்த வெயிலில் அப்படியே கொட்டி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணுங்கள். அதிக நேரம் வெயிலில் போட்டுறாதீங்க, அதோடைய சத்துக்கள்லாம் போயிடும். லைட்டாக அந்த மாவு வந்து அந்த ஈரப்பசை போகிறதுக்காக மட்டும் இது போல் நம்ம காய வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணோன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வண்டுலாம் வைக்காமல் ரொம்ப அப்படியே நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர்லேருந்து நம்ம எப்படி வந்து பால் ஆற்றி சாப்பிட்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து சத்து மாவு கிடையாதுங்க. ஹார்லிக்ஸ், பூஸ்ட்டுக்கு இணையான அதை விட அதிக சத்து நிறைஞ்ச ஒரு ஹெல்த் மிக்ஸ். அதுவும் நம்ம வீட்டிலேயே செய்யும்போது எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். இதே போல் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம்.
இப்போ அதுலேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் போல் பால் சேர்த்து இதை வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் கட்டி பிடிக்கிற மாதிரி ஆயிடும். நம்ம ஹார்லிக்ஸ்லாம் ஆற்றும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன கட்டிங்கெலாம் விழுக ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த மாதிரி கட்டி விழுந்துடும். கொஞ்சம் பால் சேர்த்து ஃபஸ்ட்டு இதை நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரையும் பாலும் சேர்த்து நம்ம இதை வந்து ஆற்றிட்டு குழந்தைங்களுக்குன்னு பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாங்க. 10 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்கள்லேருந்து வயசான பெரியவங்க வரைக்கும் இதை எல்லாருமே குடிக்கலாம். அந்த அளவுக்கு இதில் ஹெல்த்தியான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சுக்கோங்க. பாருங்கள், கலர் பார்த்திங்கனாலுமே உங்களுக்கு நம்ம வீட்டில் கடையில் வாங்கினா அந்த ஹார்லிக்ஸ் மாதிரியே தான் இருக்கும். நம்ம ஏலக்காய் சுக்கெல்லாம் சேர்த்துருக்கனால இதோடைய ஃப்ளேவரும் ரொம்பவே நேச்சுரலாக சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம செஞ்ச இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடருடைய லிஸ்ட் வந்து நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.